நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் ருக்மணியை பத்தி தப்பு தப்பா பேசி எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தியிருக்கான். நாட்டாம, ருக்மணி அவ இழந்த மானம் மரியாதை எல்லாத்தையும் நாம் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். அவளோட எதிர்காலத்துல அவ தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும். ருக்மணி இந்த ஊரோட பொண்ணு. அவ பிறந்த ஊரை விட்டுட்டு நம்மள நம்பி வந்திருக்கா. அதனால யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல அவளை இந்த ஊரை விட்டு போக சொல்றதுக்கு. சித்தி சொல்றது ரொம்ப சரி நாட்டாம. கர்ணா செஞ்ச தப்புக்கு ருக்மணி எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ருக்மிணி எங்கேயும் போக மாட்டா நாட்டாம. அவளுக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். நல்ல விஷயங்க. நீங்க எல்லாரும் சரியா தான் சொன்னீங்க. சதி, நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சித்தி, நீங்க 2 பேரும் எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னை என் போக்கிலே விட்டுருங்களேன். ருக்மணி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப என்னெல்லாம் நடந்ததோ இத பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது. நீ இங்கேயே எங்க முன்னாடியே இருக்கணும். மானத்தோட தனியா எப்படி வாழ்றதுன்னு நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். தோல்வியை ஏத்துக்காத, போராடு ருக்மணி. ஏன்னா உன்னோட தோல்வியில இவரோட வெற்றி இருக்கும். போராடு ருக்மணி, போராடு. எந்த ஊர்ல தான் இருக்கணும்? என்னோட தங்கச்சியாரு. நல்லா கேட்டுக்கடா. நம்மளோட சட்டத்துல எழுதியே வச்சிருக்கு, விவாகரத்தான பொம்பளைக்கு தம் புருஷ சொத்துல முழு உரிமை இருக்குன்னு. வா, உன்னோட வயலு சொத்து எல்லாமே
இப்பவே ருக்மணி பேர்ல எழுதி வை. என்ன பாக்குற? கையெழுத்து போடு. கையெழுத்து போடுறா சீக்கிரம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. இதை இவனே ருக்மணி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் இவனுக்கு தண்டனை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ருக்மணி, நீ ரொம்ப தைரியமான காரியத்தை பண்ணிருக்க. இனிமே நீ உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். தெரியும், நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க. ஆனா யாரை நான் ரொம்ப காதலிச்சனோ, யாரை என் வாழ்க்கை நினைச்சனோ, அவரே என் கூட இல்ல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கர்ணா? நீ இந்த மாதிரி தலை குனிஞ்சு போறதுனால யாரும் உன்னை தடுத்து நிறுத்த போறது கிடையாது. கடைசி தடவை முயற்சி பண்ணி பாரு, இல்லைன்னா எல்லாமே கையை விட்டு போயிடும். ருக்மணி, ருக்மணி, முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுமா? எனக்கு தெரியும், நான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். நான் மன்னிப்புக்கு தகுதியானவன் இல்ல. ஆனா என்ன மன்னிச்சிடு. நம்ம மறுபடியும் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அதுவும் காதலோட, புது காதலோட ஆரம்பிக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடு ருக்மணி, என்ன மன்னிச்சிடு. நம்மளோட உறவு கெட்டு போயிடக்கூடாது. பாருண்ணா, நான் உன் புருஷன். இருந்தாலும் உன் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இப்படிதான், இதே மாதிரிதான் கண்ணில் கண்ணீரோட இரண்டு கையும் சேர்த்து வச்சு நேத்து வரைக்கும் நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன். வேண்டி கேட்டுக்கிட்டு நம்மளோட உறவை காப்பாத்திக்க. அப்போ அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியலையா? என்னை பத்தி யோசிச்சிங்களா? இப்போ உங்களுக்குன்னு வரும்போது நம்ம உறவோட மதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
2 கை எடுத்து கும்பிடுறீங்க. உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கூட சேர்ந்து வாழறத விட நான் வாழ்க்கை பூரா தனியாவே இருந்துடலாம். நல்லா கேட்டுக்கோ கர்ணா, இனிமே நீ தவறி கூட இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நட்டமான என்னென்ன சொல்றீங்க? நான் இந்த ஊருக்காரன். என்னோட வயல் நிலம் எல்லாமே இந்த ஊர்ல தானே இருக்கு. என்ன மன்னிக்க முயற்சி பண்ணுங்கண்ணே. நான் உங்க ஊருக்காரன் தானே. நான் வேற எங்க நான் போவேன்? எனக்கு வேற நாதியே இல்லைண்ணே. கையிடுறா. டேய் கர்ணா, உனக்கு அந்த கவலையே வேண்டாம். நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல ரொட்டியும் கிடைக்கும், அப்புறம் தங்குறதுக்கு இடமும் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாத. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் சார் அந்த ஆளு என் குதிரை சாவடியில் நெருப்பு வச்சு குதிரைகளை உயிரோட கொளுத்த நினைச்சவன். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. குகன் என்ன மன்னிச்சிரு குகன். வண்டியில் ஏறு. ஓ இங்க பாருங்க அக்கா. அக்கா, ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இந்த முடிவை என்னால எடுத்திருக்கவே முடியாது. நீங்க என் கையை பிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் மறந்துரு. நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். இனிமே இந்த ஊர் உன் புகுந்த ஊர் இல்ல, உன்னோட பிறந்த ஊர். நான் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சுத்தமா நடக்க முடியல. என்ன உன்னோட தோல்ல உட்கார வச்சு கொன்ன. மீரா, எனக்கு உன்னோட நாடகம் புரியுது. இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? உனக்கு என் தோல்ல உட்காரணும், அதனால தானே கால் வலிக்குதுன்னு சொல்ற? இல்லண்ணா, எனக்கு நிஜமாவே வலிக்குது. மீரா, மீரா, அண்ணா. இவர் அதே செப்பல் சித்தப்பாச்சே. அண்ணா சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போறோம். சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு? இவ்வளவு நேரம் கால் வலிக்குதுன்னு சொன்ன. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சீக்கிரம் கிளம்புனா. எங்க இருக்கனா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. உங்க செருப்பு கிடைச்சிருச்சே. ஆமா கண்ணா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அந்த திருடன் கொஞ்ச நேரத்திலேயே யாருக்கும் தெரியாம செருப்பை வாசல் வச்சுட்டு போயிட்டான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. ஒரு வாட்டி அவன் யாருன்னு தெரியிட்டான், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நேரா காதை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவேன். ஆமா சித்தப்பா, எனக்கு தெரியும் உங்க செருப்பை யார் திருடினாங்கன்னு. யாருமா திருடுனாங்க? நான் அங்கதானே இருந்தேன் சித்தப்பா. திடீர்னு ஒரு பறவை வந்து உங்க செருப்பை எடுத்துட்டு
பறந்துட்டேன். அப்புறம் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே அந்த பறவை கிட்ட இருந்து இந்த சித்தப்பாவோட செருப்பை சீக்கிரம் வாங்கித்தாங்கன்னு. அந்த கடவுள் ரொம்ப நல்லவரு. உடனே அந்த கடவுள் பறவை கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பறவை மேல இருந்து கீழே செருப்பு போட்டுடுச்சு. அப்புறம் யார் கண்ணிலையாவது உங்க செருப்பு பட்டிருக்கோம்ல, அவங்க வந்து உங்க வீட்டுக்கிட்ட வச்சுட்டு போயிட்டாங்க. பறவை தான் திருடிச்சு சித்தப்பா, நிஜமா. ஆட நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி ரன்வீர் கண்ணா, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, நீ தானே செருப்பு திருடுன? நீ ஏன் அப்படி பண்ண? சொல்லு, நீ ஏன் அப்படி பண்ண? அண்ணா, அது வந்து அப்பா அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தாரு. அதனால தான் நான் அந்த செருப்பை திருடினேன். எனக்கு தெரியும் உனக்கு அப்பா ரொம்ப ஞாபகம் வராங்கன்னு. ஆனா மீரா, நம்ம சில விஷயங்கள்ல என்ன நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஒரு சில வாட்டி அந்த கடவுளோட செயலை நம்ம ஏத்துக்கணும். முதல்ல நானும் யாருக்கும் தெரியாம ரொம்ப அழுதேன். ஆனா இப்ப அழுகலையே. அப்படிதான் மீரா, நீ நம்ம அப்பாவை கம்மியா ஞாபகப்படுத்திக்கோ, சரியா? ஆனா அண்ணா, நான் ஒன்னும் பிடிபடலையே. அந்த கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. அந்த கடவுள் ரொம்ப நல்லவர் இல்லன்னா? இல்லன்னா நிஜமா அந்த சித்தப்பா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. மன்னிச்சிடுங்க போலீஸ். நான் இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க போலீஸ். இவங்க ஏன் என்ன பிடிச்சிட்டு போல? ஆனா நான் தான் திருடினேன்ல. சித்தப்பா, பாத்தீங்கல்ல நாட்டாம, இப்பவும் உங்களுக்கு தோணுதா நீங்க என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்கணும்னு? அந்த கர்ணா யாரு நீங்க உங்க தம்பின்னு நினைச்சீங்களோ, நீங்க பாத்தீங்கல்ல அவ்வளவு சபல புத்திய வச்சுக்கிட்டு தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கான். ஏன் ஏன்னா நான் தனியா இருக்கேன். யார் என்ன இப்படி தனியா ஆக்குனது? நீங்க தானே. எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன்னா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க நாட்டாம. நான் ஒரு தனி மனுஷி ஆயிட்டேன். ரத்னா, அடக்கடவுளே, ஏன் என் பொண்ணு அழுதுட்டு இருக்கா? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பாரு. அவங்க உன் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்காங்க. வாழ்க்கையில தோத்து போற பொம்பளைங்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கமா. புரிஞ்சுதா? நீ அழக்கூடாத. அழாதானே? சரி சரி. அது நான் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா கஷ்டங்கள்லயும் நீங்க என் கூட இருக்கீங்க.
நாட்டாம இல்லாம இந்த ரத்னா ஒரு அம்மாவா இருந்த. ஆனா அத்தை, நீங்க இல்லாம இந்த ரத்னா ஒண்ணுமே இல்லை. அடக்கடவுளே, என்ன புகழ்ந்துட்டு இருக்கியா? அடடா, என்னோட ஆயுசு அதிகமாயிட்டே போகுது. நீயும் சின்ன கண்ண மாதிரியே என்னோட ஆயுசு 5 வருஷம் ஏத்திட்ட. ஆனா நீ அழக்கூடாது. பாட்டி. சொல்லுப்பா. கருணா சித்தப்பாவை போலீஸ் ஏன் பிடிச்சிட்டு போறாங்க?